وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாம இந்த காலம் பொறாம பெருமை இந்த பொறாம இப்ப நினைக்கிறார். இவரால் தான் போச்சு. அவர் இருப்பாரா பொறாம வந்துட்டா அது கடைசி நடக்கிற விஷயங்களை பாருங்க. அதாவது சின்ன சின்ன தவறு பெரிய தவறு. ஒரு தவறை செய்யறவன் எங்க வாழ்ந்தான் அவங்க தவறு செய்யறதுனால யாரெல்லாம் பார்ப்பாங்க தெரியும், யாருக்கெல்லாம் படுத்தும் நம்மள ஏதாவது பிடிச்சுவாங்க. அதனால அது தெரிய வராது. என்ன காரணம்? ஒழுங்கான தெய்வம் தான் இதை செய்து நான் நினைக்கிற செய்யும். அப்ப அதுக்காக இப்படி தயாரிக்கும். அது யார் வாய்க்கணும், யார் இருக்கணும், யார் வாய்க்கணும். அப்ப இடையில சின்ன சின்ன மாறு சொர்க்கத்து வெளிவதற்கான ஆர்வம் தான். அவர் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அவர் நினைக்கிறான். அவன் அவர் நினைச்சா என்ன அடுத்து நினைக்கிறான் பாருங்க. பொறாம எந்த கூடும் கேள்வி அவர் தான் படிக்கணும், அதிகமா படிக்கணும், வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் தர்மம். இந்த ரெண்டும் குரு. ஆனா இன்னொரு பொறாமை என்னன்னா அவருக்கு கிடைக்கூடாது, எனக்கு கிடைக்கிறது அவர் கிடைக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு அவருக்கு கிடைக்கிறது தவற வைக்கணும். அது என்ன செய்யறது? அவர் நினைக்கிறார். அவர் செய்தால் எப்படி மனிதனுடைய அவன் தனது கூட்டாளி ஆக போறான். அவன் முதல் அல்ல செய்தால் ஆதரவு கூட்டாளி ஆகிறான். அவன் ஆகுவதற்கு அவன் என்ன செய்தான்? அவன் என்ன ஆதரவு சொர்க்கத்து பாக்கி கிடைக்கக்கூடாது. அவன் இங்கிருந்து நம்மள அல்ல கட்ட மாதிரி அவர் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? சும்மா நம்ம இப்ப ஏமாண்டா நல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கும், இப்படிதான் செய்யணும், இதுதான் கரெக்ட் அவன் தெரிஞ்சிருக்கும். யாராவது வந்து சக்தி உண்டாக்குற சக்தி பிடிச்சிருக்காங்க அவர் வந்து மன தயக்கம் எந்த முதல்ல செய்யாங்க. ஆதரவு சத்தியமா சொல்ற ஒரு விஷயம் ஒரு நன்மைக்கு தான் சொல்றேன். இது நிறைய பேர் ஆகும். நம்ம ஏற்கனவே சத்தியம் என்ன விளைவிக்கிறோம், நன்மை எதை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்ச பிறகு உலகத்தோட வாழ்ந்த போது சில விஷயங்கள்ல நான் சொல்றது அவருக்காக சொல்றேன், சத்தியமா சொல்ற போது ஏமாத்துறோம். இது ஆரம்பம் பண்ணலாம். நான் சத்தியமா சொல்றேன், உனக்கு நல்லதை சொல்ல போறேன் என்று சொல்றாங்க. எப்ப ஏமாறணும் அசல் தெரிஞ்சா அசல் என்ன ஆரம்பம் என்ன சொன்னா, நீ எங்க வேணாலும் என்ன வேணாலும் திண்டு, எப்படி வேணா தெரியும் மறையும். ஆனா ஒரு மரம் யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான மரம் இருந்து ஒரே ஒரு மரத்துக்கு போனா போவாங்க. லட்ச ரூபாய் கொடுத்து இந்த ₹1 கேட்டு எடுக்க மாட்டோம், எடுத்த ₹1,00,000 போயிடும் அப்படி எடுக்க மாட்டோம். அவ்வாறு இங்க அந்த அவ்வளவு பெரிய பாக்கியத்தை இழக்க வைக்க என்ன சொல்றாண்டா, நான் சத்தியமா சொல்றேன் உனக்கு நன்மையே நான் சொல்றேன் சொல்லிட்டு முதல்ல உள்ளது வசனம் கேட்டேன். முதல்ல வரது வசுவாசம் மனசுல எப்போது இந்த ஒரு உண்மையா வசுவாசம் உண்மையான உடல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படியே இல்லையா அந்த சிந்தனை விழுந்தா சொன்ன அவன் கடைசி மாறி ஆயிடுவான். அது வந்து அவங்க திருந்தாம அது செய்ய எப்போ நினைக்க ஆரம்பிச்சது எடுத்துவான். அவன் செய்தியாளர் சொன்ன உடனே ஆரம்பத்தை என்ன நினைக்க சொல்லணும். செய்தியாளர் சொன்னா நான் சத்தியம் சொல்றேன் இங்கேயே இருக்கணும்டா, எங்க சொந்தத்திலே இருக்கணும்டா. நீ மரத்து மாறிக்கணும்னு ஆசைப்பட்டா மரத்து அங்கே வாங்கி போக மாட்டா. நீ அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மரத்தை சாப்பிடும். எது அல்ல சாப்பிடான்னு சொன்னாலும் அது எப்படி நேரம் மாற்றம் சும்மா சொல்ற சத்தியம் பண்ணி நாம நல்ல சொல்ற அந்த அங்க போய் அதை சாப்பிட நீங்க இருக்கலாம் அங்கே இருக்க முடியாது. இப்ப அல்லாட வார்த்தை அல்லாட வார்த்தை செய்தா ஏமாத்த வேண்டாம், இந்தியாவோட ஏமாத்த அல்ல சொன்னாங்க. அல்லாட காரணம் என்னது? இந்த காலத்தை விட்டு போகக்கூடாது, அது போகாம கேட்கலாம் என்று சொல்லி அல்லாடைய வார்த்தைக்கு செய்தாவாத மாற்றம் வசுவாசம் முதல்ல இப்படி செய்தவங்க தப்பு இல்லை, இது என்ன வந்துட போகுது இந்த முதல்ல ஆரம்பிப்பான். அவன் நன்மை நாடுறதுமாதிரி சொல்லி இங்கே இருக்கிறா அந்த மரத்துக்கிட்ட போய் சாப்பிடணும். அவன் என்ன முதல்ல இப்ப செய்தாருடைய சதிக்கு ஆளாகணும்டா முதல்ல என்ன தெரியணும், அல்ல என்ன செய்கிறான். அவன் அல்லாவுடைய வார்த்தை மாறணும். 6% மாசிட்டார்
அவ ஆரம்பிச்சாம பசுவாசம் வந்து உள்ளத்துல ஒவ்வொரு இருக்குமோ ஏன்னா அவளுக்கு பாக்கி கிடைச்சு அவ அந்த பார்த்து போறது நமக்கு சாப்பிட்டா போகாம போயிடுவோம் அவன். அப்ப என்னன்னா அல்லாவுடைய வாழ்க்கை கூட ஏமாத்துற யார் செய்யலாம் அவன் அது முதல்ல விட்டுட்டான். அப்ப இது மாதிரி நம்ம யோசிக்கணும். நம்ம மார்க் ரீதியை படிச்சுக்கணும், வணக்க வழிபாடு படிச்சுக்கிறோம். அந்த வணக்க வழிபாடுகளை செய்யலாம் ஆக்குறதுக்கு செய்த சூழ்ச்சி உண்மையான உடலை ஏற்படுத்தி நல்லதுமான தெரியும் செய்தால் சூழ்நிலை போதுறாங்கல்ல அலங்கார வார்த்தை சொல்லப்படுகிறான். அழகா சொல்ல சங்கத்தில் இருக்குது நல்லதான் இருக்கிறது என்று அளவு சொல்ல செய்திருக்கிறோம். அதனால ஆதரவு வந்து ஏமாட்டார் கடைசி ஆறு அவாம ஆறு மறந்தார். அவர் அநியாயம் செய்து விட்டார். அவர் வாழ்ந்தோட சத்திய மண் கேட்டால் மனுஷார். அவ என்ன செய்து இரண்டாவது ஆலயம் போறாங்க. அப்பெருமை அடுத்து போறாங்க. அவர் பெருமை போறாம வந்துட்டு மனசு அழிஞ்சுவாங்க. உலகத்துல அவர் எல்லாம் மறுமையிலே நிறந்து அவர்கள் எப்போதுமே சத்தியம் வந்த உடனே தன்னுடைய தெரியுதான் அது யோசிச்சு செய்யலாமா செய்யறாங்க. நிறைய சிந்தனை வந்தவங்க தவறித்து இருக்காங்க. அறிவுக்காக பயன்படுத்தி சரியா இல்லையே சரியா தெரியலையே அவர் யோசிக்கிறார். அவர் யோசனை செய்து வந்துருவான். அவர் செய்தாருடைய பண்பில் நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு அவரை விரோதியாகவே ஆக்கிக் கொள்வதற்கு எது நன்மை எது தீமை நன்மை என்பதை தீமையை அழுகுவதாக அல்லாஹ் செய்கிறார். அதுக்கு மாற்றமாக ஒரு செயல் வந்தா அதுக்கு மாற்றமாக ஒரு எண்ணம் வந்தா அது யாரு வருதோம் செய்தான் வருது. அப்படி புரிஞ்சு அந்த இடத்துல வெளியாக நினைச்சுங்க நம்ம நல்லதாயிடலாம். இல்ல நம்ம ஏமாற்ற ஏன் ஏமாத்தினா அவர்கள் அவன் தன்னுடைய அடியில் சேர்ந்து நரகத்துக்கு அழைக்கிறான். அவன் அழைப்பு நரகத்துக்கு அழைக்கிறான். அதனால இந்த செய்தியான சூழ்ச்சி என்ன படிப்பதற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இவ்வளவு சொல்லிட்டேன். இது ஒரு தேச முதல்ல ஒரு சோகமா என்னடா செய்தானுக்கும் நமக்கு எந்த வகையெல்லாம் ஒத்து இப்ப செய்தா யாரு செய்த என்ன படிப்படுறான் மனிதர்கள் மண்ணால மறக்க ஒழியினால அவன் ஆசைப்படுகிறோம். இந்த செய்தா எந்தெந்த வகையில எல்லாம் மனிதனோடு தொடர்பா இருக்கிறான். நமக்கு என்ன தேவைப்படுது? உணவு, குடிப்பு, இருப்பிடம், இனவிருத்தி எல்லாம் யாரும் செய்தாங்க செய்தானோ அத ஜின்னு செய்த ஒண்ணுதான். முதல்ல ஜின்னு அவனை செய்தாங்க. சும்மா சொல்லல ஆயிரம் படிக்கும் புராணம் செய்த கருவி புராணை பாடம் யாரெல்லாம் கவனம் குறைவாக படிக்கணும்னு சொல்ல கவனம் குறைவாக இருக்கிறார்களோ அவர்களை செய்தால் ஒரு நண்பராக ஆக்கிக் கொள்வான். அல்ல பயன்படுத்தான். யாரும் குரானை அலட்சியமா கவனிக்காம மேலோட்டமா இருக்காங்க அவங்க செய்தான் காட்டுவான். எங்க வாழ்க்கை அடிக்கடி போயிடும். நீங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம பிள்ளைகள் நம்மளும் குறைஞ்சது 10 வருஷம் 12 வருஷம் படிக்காதவங்க இல்லை. கொஞ்சம் 6 ஏழா படிச்சுப்பான். யாராவது இந்த ஆளு சொல்லுவாங்க தவிர ஒரு வருஷம் படிச்சு யாராவது சொல்லுங்க. நம்மளா ஜனவரி புராசக்கூடிய உறுதிப்படுத்திருக்கோம். அந்த அமைப்பு சேர்த்துருக்கிறோம். நான் ஒரு வருஷம் புராணம் படிச்சேன். ஜோதிடம் ஆரம்ப பாடத்துக்கு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு எங்கேயும் பாடல எங்கேயாவது எங்கேயும் பாட ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா அடிக்கிறான் எங்கேயாவது அழிப்பு சொல்லிட்டாரா அழிப்புல இருந்து ஆரம்பிச்சு அழிச்சரா அழிச்சரியா இருக்கு பாட பாட்டா படிச்சாங்க. ஆணும் பூனக்கும் கீழக்கும் கூடக்கும் நீர் எல்லாம் சொல்ல விட்டுட்டு அவங்க இல்லாதான் படிச்சோம். கியாமத் நாள் வரைக்கும் எது வராதோ அதெல்லாம் படிச்சுக்கோம். இதுல சொல்றார் அது புறாணி லேசாக்கி வைத்திருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா கவிக்கடி தண்ணி அடி உப்பு கப்பல் கப்பல் இருக்கு. அது என்ன விளக்காத பாடம் உருவாக்கிடுச்சு. நல்ல என்ன செய்யறாங்க அது இந்த மாதிரி பாடங்கள் அனுப்புவாங்க. நான் எழுதி சொல்லும்போது தானே ஆரம்பா அதோட போயிடும். திரும்ப ஆகப்படான் வாங்குவோம் நான் எழுதிக்கிறேன். தந்தை குடும்பம் மகன்
அவன் செய்யல அது படிச்சு அப்படி எழுதினாலே அவரும் சேர்ந்து எழுதினான். அவர் பாடுறதுல நான் படிக்கணும் படிச்சு கொடுத்து அவர் கொஞ்சம் சிந்தனையா படிச்சு அந்த பாடத்தை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அறிவு அப்படிங்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 வாரம் படிச்சார். அர்த்தத்தோட 200 வாரம் எழுதியிருந்தான். அவன் எப்ப இந்த வார்த்தையை முடிக்கும் போது உதாரண படிச்சுட்டு அவசியம் அவனை படிச்சுவான். ஏன்னா எல்லா வார்த்தையும் வந்துச்சு. இப்படி முயற்சியிலே கிடைக்கல. அவன் புராண படிக்காம இருக்கிறதுனா அந்த சமூகத்திற்கு பெரிய தீமை. அதனால தயவுசெய்து சாரா கொஞ்சம் முயற்சி சொல்லக்கூடிய வசதியை சரியாக படிச்சுவாங்க. சொல்லக்கூடிய வசனங்களை எழுதிவில்ல உடம்படா செய்யலாம். வேற இல்லாத நினைச்சிட்டு போக கட்டாக படிச்சிருக்கோம். எப்ப நினைக்க அதை பண்ணுவாங்க. ஆத்மா ஞாபகம். அப்ப அப்படி வரும்போது அவன் அவனை ஏமாறான்னு படிச்சே தீர்வு. அவன் முயற்சி செய்து அந்த ஆயத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டா செய்தியாவை ஏமாற்ற தப்பிக்கலாம். எப்படி ஆயுதம் படிக்க அவன் வாழ்ந்தாவே அவன் செய்தியாவை ஏமாற்ற அர்த்தம். ஆனா இந்த சில தம்பி நம்ம ஒரு ஆயுதம் படிக்கணும். அவை மனிதனுக்கு செய்தாங்க எந்த வகையெல்லாம் தொடர்பு எந்த வகையில அவருக்கு சொல்ல உண்மை அதை உணர்ந்து அவனை உண்டான். அவன் அவனுக்கு தங்கல் இருக்கு. அவர்கள் தங்கப்படாம இதற்கு நிறைய பட்டாளர்கள் இருக்காங்க. அதாவது படிச்சாங்க அது நிறைய பட்டாளர் இருக்கு. அவன் இதற்கு பண்றான். அவன் சாவன். அதே போல நாம் வணங்குவது மாதிரி யார் வளர்ந்தான்? ஜிந்து சேர்த்து வளர்ந்தான். ஒரு 1000 அடியெல்லாம் சின்ன வலிஞ்ச இல்லாத ஜிந்தையும் மனதை என்னை வணங்குவதற்காக படிக்கவில்லை. அவன் நம்ம வணங்குற மாதிரி அவனை ஜீவா வணங்குறான். அவன் நம்ம வணங்குற மாதிரி அவன் மாதிரி உலகம் எல்லாம் அவன் செய்யறான். ஆனா என்ன வித்தியாசம்? உழவுல ஏற்படவில்லை ஒரு மாதிரி இருக்கு. வேற என்ன இல்லை ஆச்சரியம்னா அது தேவையில்லை. எழுதுகிறவர்களாக சேர்த்திருக்கிறான். ஜிந்தின்னு ஒரு பாடலி சொல்றான். அதான் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத ஏற்படுறாங்க. நம்ம எதுக்கெல்லாம் முடியலையோ புறப்படலையோ சிந்தைக்கு சிந்தனைக்கு உட்படலாத இல்லை அப்படிதான் இருக்கலாம். ஆனா அப்படிலாம் பார்த்தா கவனிச்சு சொல்லுவோம். எனக்கு முடியாதான் இல்லைன்னா உலக செய்ய முடியாது. கடையில் வியாபாரம் செய்யணும் நினைக்கிறோம். கடை முடியும் அது கூட லாபம் கிடைச்சா அதை ஒண்ணும் தெரியாது. போயிருக்காக எதுக்காக அங்க போயிடும். பஸ்ஸுக்கு போகணும் முடியுமா அங்க போகணும். எல்லாம் தான் அவன் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை செய்யும் போது நான் கிடையாது. அதனால இந்த விஷயங்களை பொறுத்தவரை கண்ணுக்கு தெரியாத நல்ல பிரார்த்தனை எழுத போது சொல்றான். சின்ன சொல்றான் ஜிங்கன் அவன் ஜிந்தையும் மனதையும் அவன் என்னை வளர்வதற்காகத்தான் படைத்திருக்கிறேன். அதுபோல மனிதர்களுக்கு மத்தியில் எப்படி சென்றது அதே மாதிரி செய்தாங்க சட்டம் செய்தாங்க மனிதனே செய்ய சட்டம். அது என்ன வித்தியாசம்டா? சூரத்நாசன் சொன்ன யார் இருக்கா? மனிதர்கள் இருக்கிறாங்க. சிந்தத்தில் பன்னாஸ் தின்யாச்சின் கூட்டம் பன்னாஸ் மக்கள். ஆனா மனிதர்களுக்கு சிந்தி எந்த வித்தியாசம்? ஒரு மனுஷன் படுறோம்னா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம தெரியாம செய்யாம கண்டுபிடிச்சிடலாம். அது சின்ன செய்யாது கண்டுபிடிக்க முடியாது. சின்ன வார்த்தைக்கு அர்த்தம்னா மறைந்து இருப்பவர், கண்ணுக்கு தெரியாம இருப்பவர். நம்ம கண்ணுக்கு தெரியாத படைப்பை யார் வச்சிருந்தா? யார் வச்சிருந்தா? அல்லாஹ் வச்சிருந்தான். அவன் ஜின்னுடைய நல்லா சொல்றான். ஆகவே நம்புறான். அவன் இந்த வகையிலே ஜின் வித்தியாசம் பண்ணான். நம்ம மாதிரி எல்லாம் அவளை இருக்குது. அவன் குழப்பம் பண்ணலாம், எல்லாம் செய்வான். அதை மனிதன் மட்டும் மாதிரி ஜின்னு வேண்டாம். அதை என்ன செய்யறது கண்ணுக்கு தெரியாது. அதாவது ஜின்னுக்கான இன்னமும் இன்னும் ஏதாவது கவியும் அவனும் அவனை கூட்டு உங்களை பார்க்கிறார்கள். நம்மள அவன் பார்க்கிறான். அவங்க அதை பார்க்கறாங்க. நம்ம சக்தியாக ஜின்னுதான். அவங்க நம்ம தெரியும். அது நம்மளுக்கு தவறுதான். நீங்க அவரை பார்க்க முடியாது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? உங்களே பார்க்க இருக்கிறார்கள். அப்படி பார்க்கறதுனாலதான் சிலருக்காக
ஒருத்தர் அடிச்சாங்க திரும்பி ஒண்ணு சொல்லுவாங்க ஏன்னா 2வது தெரியாது ஏதோ பேய் வந்துருச்சு நோய்க்கு பாரு பேய்க்கு பாரு ஆரம்பிச்சு சொல்லுவாங்க பேய்க்கு பாரு நோய்க்கு பாரு ஓய்வு பாரு அப்ப இந்த மாதிரி சொல்லிச்சுக்கலாம் பேய் பேய் நல்ல கிடையாது யாரு அது ஜின்தான் அவன் செய்த அல்லாஹ் ஒரு சக்தியிலிருந்து மனித உள்ளங்களில் ஊடுகாக அதனால நிறைய விஷயங்கள் ஏமாந்து போயிடும் அப்ப அந்த மாதிரிதான் அவனுடைய செய்யறது நம்ம நீங்கள் பாதாளே முக்கியம் குரானும் அரசுதான் அதெல்லாம் ஊடுதல் படிச்சுட்டு வரும் அவன் இந்த விஷயத்துல அவன் ஊட்டுவேன் 2வது இந்த இவங்க குரானை படிச்சவங்க இருக்கான்னு சொல்லணும் குரான்ல 114 அத்தியாயம் 30 பாவம் 114 பிரௌதிகம் இது சொன்னாங்க பாவம் சூறான அத்தியாயம் அப்ப இதுல இந்த 72 அத்தியாயம் அது பேரு சூரத்து குரான் அத்தியாயம் பேர் என்ன அந்த அத்தியாயத்துக்கு பேரு செஞ்சால் சரியான காணல ஆனா என்னன்னா ஒரு அத்தியாயத்துல அந்த பேர் வைக்கும் போது அந்த வார்த்தை அத்தியாயம் இருக்கும் அது சம்பந்தமா செய்கிறோம் அப்ப அந்த அடிப்படையில சூரத்து ஜின்னு 72 அத்தியாயம் 1 பார்த்து படிச்சுப்பாருங்க ஆரம்பத்திலிருந்தே நல்ல சின்ன சொல்லி காட்டுறாங்க நபிகிட்டே அதை சொல்லலாம் அல்ல நபியை சொல்லுங்க ஊழியிலேயே 72ல 1 பிரதேஷ் 72ல 1 பிரதேஷ் உள்ள சின்ன சொல்லி காட்டான் அதனால நபிகளுக்கு நபியை சொல்லுங்க ஊழியிலேயே எனக்கு அறிவிக்கப்படுகிறது என்னுடைய அன்னவு சதான பதவியை சொல்லி ஜின்னிகள் இருந்து ஒரு கூட்டத்தினர் கவனமாக கேட்கிறார்கள் இந்த புராணம் நம்முடைய அதிகாரம் தெரியும் நம்ம சொல்ல அவங்க கேட்கலாம் ஆனா என்ன கண்டுபிடிக்காது ஏன் அப்படி ஏன் ஆடிக்கலாம் அவங்க கேட்கலாம் எங்கேயும் இல்லையா நீங்க என்ன சொல்றீங்க அது சொல்லக்கூடாது ஜின்கள் எங்கே இருக்காங்க எப்படி இருப்பாங்க எப்படியாம வருவாங்கன்னு இது எந்த ஊருக்குலாம் வருவான் அதுல ஒரு பாடம் நிறைய வருது அவன் என்ன ஜின்ன படுத்த சொல்ல எனக்கு அறிவிக்கப்படுறதை அவங்க என்ன செய்யறாங்க இதை கவனமாக கேட்கிறார்கள் ஒரு தடவை சொல்லம் சூரத்து ரஹ்மான உலகிட்டான் யாருக்கு ஜின்னு சூரத்து அதிகமா என்ன 6000 அபிமான் கருதிவார் அந்த 6000 அபிமான் இருவருடைய மனுஷனும் ஜின்னும் மனிதர்கள் இருவருடைய இடையுடைய அறுபடை எளிதாக முடியாத முடியும் ஒவ்வொரு ஆயிரம் 2 நாள் சொல்ல சொன்னாங்க அவங்க உங்களை விட நல்ல விசேஷமாக கேட்டார்கள் என்ன இந்த ஆயத்தை முடிவுதான் எப்படி உங்களுடைய இருவருடைய இடையில அணுகுமுறைகள் இடையதான் பேசிக்க முடியும் அது சொல்லுவாங்கன்னா அல்லாவுடைய அணுகு நாங்கள் எதிர்ப்பு மாட்டோம் ஒவ்வொரு ஆயத்தையும் நம்ம கேட்டு சொல்ல மாட்டோம் தெரிஞ்சவே சொல்லல நம்ம அந்த சொல்ல மாட்டோம் அந்த தெரிஞ்சவே சொல்றது சாப்பாடு சொன்னாங்க நீங்க என்ன செய்யல இந்த மாதிரி சொல்லல திருப்பி சொன்னாங்க அவரை கவனமா கேட்கறதுல சீர்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றான் அவ அல்ல நாய் சொல்லும்போது திரும்பி கவனமாக கேட்கிறார்கள் கேட்டுட்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன ஆசாரியனா ஆச்சரியமான புராணம் கேட்டோம் கேட்டோம்னு ஆச்சரியப்படுறாங்க என்ன குரானுக்கு ஒவ்வொரு வார்த்தை மாதிரி பொருள்களும் எந்த அளவு நான் வரலாறு படிச்சா ரசூல் ஸல்லல்லாஹு யார் சேர்க்கிறாரு குரான்னா இருந்தவன் ஒருத்தர் தெரியாம ஒருத்தர் செய்வானா ரசூல் குரான் கேட்போம் வழி செஞ்சுவாங்க எனக்கு தெரியாம போவாங்க மறுப்பு பார்த்தீங்கன்னா குரான் சரியா கேட்டாலே பெரிய மாதிரி ஏற்படும் என்ன ஆரம்பம் நிச்சயமாக இந்த குரான் மிக சரியான வழி எதுவும் அதை மட்டும் சேர்க்கும் குரானை படிச்சுட்டா அல்லாஹ் வாக்குறது சரியான வழியும் அதில் சேர்க்கப்படும் அவர் குரானை படிச்சுட்டு அவங்க கவனமா கேட்கிறாங்க கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆச்சரியம் மனிதனை நேர்வழிப்படுத்துகிறது ஜின்னு கேட்டுட்டே சொல்லுது நாங்க குரானை கேட்டோம் ஆச்சரியமா குரான் இந்த குரானை
மனிதன் நேராவளி வந்து கொண்டு சேர்க்கிறது சொல்லிட்டு அது என்ன சொல்றாங்க, அதை நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அவன் நம்புற மாதிரி அவங்க நம்பினாங்க. அதை என்ன செய்யறதுன்னா அல்லாவுடைய தூதர்கிட்ட சஹாபாக்கள் அவங்க நேரில் வந்து கலிமா சொல்லி ஈமா கொண்ட மாதிரி செய்யணும். நல்ல சொல்றான், குரான கேட்கிறாங்க, ஆச்சரியமா இருக்கிறாங்க, மக்களுக்கு வழிகாட்டுகிறாங்க. அதுக்காக நாம் நம்பிட்டோம். குரான் கேட்ட உடனே அப்படி கேட்ட உடனே முஸ்லிம்களுக்கு பெரிய முக்கியமான செய்தாங்க, ஈமா கொண்டாங்க. அடுத்து சொல்றாங்க, எங்களுடைய இறைவனுக்கு யாரையும் எதிரை இறைவாக்க மாட்டோம். இந்த உறுதிமொழி எங்க வருது? குரானை கேட்டார். குரானை கேட்ட உடனே நீ குரானை சொல்லிட்டே இந்த கம்பெனி கவுண்டர் வைக்கிறான். அது பாக்க எப்படி சொல்றான்? கவுண்டர் அதுக்காக சொல்லிட்டான். பாருங்க, எந்த குரானை படிச்சு சிந்தின்னு சொன்னாங்க அல்லாஹ் விளைவிக்க மாட்டோம்னு சொன்னாங்களோ இவன் அந்த குரான் வசனத்தை சிரிச்சுட்டான். அவ என்ன செய்யறது? குரானை பற்றி வெளியே கவனமாக கேட்டார். குரான் கவனமாக கேட்டார்கள். கேட்டு ஆச்சரியமான குரான் சொன்னார்கள். உடலை நம்பினார்கள். நம்பிய பிறகு என்ன சொன்னாலும் அல்லாஹ் ஒருபோது இடையிக்க மாட்டோம். அவர் சிந்தி பாட சொல்றாரா? அவர் சிந்திகளும் குரான் கேட்கிறாங்க, அதை விளங்குறாங்க, அது அவங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கிறார்கள். என்ன செய்தாலும் குரான் சொல்லி காட்டுறான். அவர் சொல்லி சொன்னார், அன்பும் தார ஜொத்து அப்படின்னா மத்தக சாதிகள் பண்ணாவல்கள் கேட்டு நாங்க இடையமான சொல்லிட்டு இன்னும் சொன்னா என்னுடைய இறைவனுடைய அந்தஸ்தை கண்ணியம் மிக உயர்ந்த கண்ணியம். அவன் தனக்கென்று ஒரு மனைவி எடுத்துக் கொள்ளவில்லை. படிச்ச உடனே அடுத்த மனைவி எடுக்கிறார். அல்லாஹ் மனைவி பிள்ளைகள் சொல்றாங்க. இந்த குரான கேட்டு ஜிந்திர சொல்றது ஒரு மனைவி கிடையாது. அவ எப்படி மனைவிகள் முடிவு பண்ண முடியும்? ஒரு ஆள் மனைவி எப்படி முடிவு முடியும்? நமக்கு உணர்வு ஆசை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது நம்முடைய ஆசை வழியாக தேவைப்படும். அவன் இப்படி ஒரு உணர்வை யாரும் கிடையாது. அல்ல அவன்பதில்லை வளர்ப்பதில்லை படிக்கும் போது அல்ல யாரும் கிடையாது, மதம் கிடையாது, குழந்தை கிடையாது. அவன் புராத கேட்ட மாத்திரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் இதெல்லாம் சிந்திப்பதை சொல்லிக்காட்டான். அவர் ஜிபுடைய அத்தியாயத்தில் அவன் சொன்னது அல்லாத சொல்லிக்காட்டி இன்னும் சொன்னா மரணமான எப்பூ சபீனா அது ஜிபு பேசிட்டான். நம்மள சில திட்டாடுறாங்க, அவங்க அளவுதான் சாத்தா அல்லாஹின் மீது அநியாயமாக தவறாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? ஜிந்திலே நல்லதுதான் கெட்டதுதான். மனுஷர்கள் நல்லது கெட்டதுனாலோ அல்லது யாரே இருக்கிறா ஜிந்திலே கெட்டவர்கள் போனோம் புரிஞ்சுக்குவோம். இங்க நான் சொல்லுங்க சீக்கிரம் சந்ததி வேணும். அடுத்த வாரம் சொல்றாங்க, நான் சொல்லாதான் நீ மோட்டர் போட்டு நம்பர் சொல்றேன். எல்லா அரிசியும் நம்பர் போடல, நான் பார்த்து சொல்றேன். குறிப்பா வந்து புகார் முஸ்லீம், அது நம்ம பள்ளியில புகார் முஸ்லீம்ல நம்ம பள்ளியில எப்படி அரிசி தாண்டி இருக்கா சொல்ல மாட்டேன். புகார் முஸ்லீம் சொல்றேன். நீங்க படிச்சு நம்முடைய குடும்பத்தோட படிக்க தகுதியான புத்தகம் நம்ம வீட்டுல மனைவத்தோடு சேர்ந்து படிச்சு இது வாழ்க்கையில நடந்து சொல்லுங்க. உண்மையிலே உண்மைக்குள்ள சூழ்நிலை கட்டாயம் செய்யுங்க. ஏன்னா மனிதனை கெடுப்பதற்கு செய்தான் செய்தானுடைய சூழ்நிலை எல்லாம் நிறைய இருக்கு. அதை நீங்க புராணம் தான் நம்ம திருச்சி அதை ஓசி கவனம் படிக்க சொல்றேன். சொல்லுவேன் இப்ப ஜின்னு செய்யா ஜின்னியாரு நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள் எங்க இருந்தாங்க? சொர்க்கத்தோடு தான் நல்ல சொர்க்க சொல்றான். சுஜூத் செய்யுன்னு சொன்னோம்னா மறந்தா கால ஜின்னு தான். அவன் யாருன்னா ஜின்னோடு சேர்ந்து ஜின்னான் இறைவனுடைய ஆணைக்கு மாறு செய்தார். அவனையும்
அவருடைய சந்ததியினை அவர்கள் நண்பர்கள் கொண்டு போய் நல்லா கேட்க செய்யறாங்க. அதனால செய்தானுடைய பாடம் நிறைவேறும். அப்ப அவன் நெருப்பினால் படைக்கப்பட்டவன். எங்க வாழ்ந்தவன்? சொர்க்கத்தில் வாழ்ந்தவன். அது சொர்க்க பாக்கியத்தை இழந்தது முக்கியமான காரணம் முதல்ல தான் நினைச்சுதான் சரி. இரண்டாவது, சத்தியத்தை ஏற்கக்கூடாது. மூணாவது, சத்தியத்தை ஏற்காததுக்காக இழந்தும் போறாங்க. நம்ம எல்லாம் வாழ்ந்துறாங்க. நம்ம தவறு சிந்திச்சு வளர்றாங்க. அதனால ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா மனுஷன் எவ்வளவு பெரிய தவறு செய்தா கூட அதை பெருசா அல்ல சொல்லுவேன். அந்த தவறுல திருந்தாங்க அதை சொன்னாங்க. ஒரு சம்பவம் அடிச்சு ஞாபகம் தவறு திருந்தவன சொல்ல ஒரு பெரிய சிறப்பு சொன்னாங்க. யாரும் ஞாபகம் வழி போங்க போயிட்டே இருக்கா. அவருடைய வார்த்தை இருந்து குடிக்கு போன வச்சு போயிட்டோம். அது பாவம் நினைக்கிறது. அது ஒரு சிறப்பு சொல்றேன் இல்ல. அது இது அது இல்ல, சிறப்பு சொல்றாரு. அவன் என்ன செய்ய கொஞ்சம் விஷயத்துக்கு போட தூங்குவான். முடிச்சு வந்து என்ன இருக்காது ஒரு உடம்பா வாந்தி காணும். அங்கேயே தேடி வாழ கிடைக்க கடுமையான விரும்பி பசியில சிரிச்சு ஒரு சரி படுத்தான். தூங்குறமா முடிச்சு பார்த்தா அந்த உடம்பு வாகனம் அப்படிதான். அந்த வாகனம் என்ன சொன்னாங்க, அந்த அவதி அழகப்புகள் இறைவா நீங்க அடிமை நான் எஜமான் அப்படின்னு உணவு நல்ல உணவுடைய சொல்றான். இல்ல என்ன சொல்றான்? அதற்கு சந்தோஷம். மனிதனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் தரமாறிடும். மிகப்பெரிய கவனம் தரமாறிடும். இப்ப இவ்வளவு இதை ஒருத்தர் வேணும்னு சொன்னா யாராயிடும்? காரணம் அல்லாத நீ அடிமை நாம எஜமான் சொன்ன காரணம். ஆனா இப்போ சொல்றாங்க, இவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பாரோ இதை விட அல்லாஹ் ஒரு அடியான தவறு எடுத்துக்கும் சந்தோஷப்படுகிறார். எவ்வளவு சந்தோஷப்பட இப்படி பேசிப்பான். இதை விட ஒரு அடியான் திருந்தும் போது அல்ல செய்யலாம் அவன் சந்தோஷம் எடுத்துக்கிறான். அதனால நம்ம பாவம் கேட்கிற பழக்கம் கட்டாயம். அந்த தவறு திரும்பி மன்னிக்கிற பழக்கம் வந்துட்டா அல்ல சிறப்பு. அவங்க மன்னிப்பு கேட்கறது பாவம் என்னன்னு தெரியும். இந்த ரெண்டு யாருமே இல்லை சரி. அதனாலதான் அவன் சந்திக்கப்படலாம். சொல்றது உபயோகப்பட ஒரு காலம் சொல்லி போக முடியாத நடத்தாங்க. ஒரு சந்தோஷம் இல்லை. ஆமா ஆறு வருஷம் நல்ல அவர் பின்னாடி யாரு இருக்கா? அவர் பின்னாடி யாரு இருக்கா? அந்த காலத்துல எடுத்து கெட்டவரே 6 பரவட்டான். அப்ப என்னடா நல்லவராய இந்த பிள்ளை கெட்டவர்தான். கெட்டவராய இந்த ஜில்லை யாருக்கா? நல்லவர்கள். அவன் குரான கேட்டு அதை திருந்திதான் சின்னதே நல்லவராகலாம். குரான கேட்டு திருந்தாலே நாம கெட்டவராகலாம் சின்ன. அதே மாதிரி மனசு குரான கேட்டு கேட்காம கேட்காமே படிக்காம திருந்தவா தான் அவன் கெட்டவன். குரான கேட்டு படிக்க ஆமா நல்ல சொல்றோம். அது பெரிய சொல்றது. ஆமா மண்ணால படிச்ச தமிழ் நடந்த மண்ணால மண்ணும் கிடைக்கிறது. திரும்பி யாரும் பார்க்கலாம். படைக்கும் போதுதான் நெருப்பு. அதுக்கு யாரும் கிடையாது. நெருப்பால் படைக்கப்பட்டவர் செய்யலாம். ஆனா எது கிடையாது? நெருப்பு. நம்ம மண்ணால் படைக்கப்பட்டது யாரும் கிடையாது. மண் இல்லை. அழகாக அவன் நிலை மாறிட்டே செய்ய சட்டமாக. ஆமா அதான் ஞாயிற்றுக்கிழமை என்னது 51 56 அதான் 51 வருஷம். அது 56 வருஷம். மனித ஜில்லையை படைக்கிறேன் வளர்ந்துதான் படைக்கிறேன். அந்த செய்த நல்லோர் சொல்லுவாங்க. இது ஒண்ணு ஒரே பாடு சொல்லிட்டாங்க. என்ன செய்தா அப்படின்னு செய்ய சின்ன கண்ணுக்கு தெரியாம இருப்பவர்.
பார்க்கும்போது ஜின்ன வந்து சுஷில் பார்த்து சொன்னாங்க மறுத்தான். மலக்குகளை சுஷில் பார்த்து சொன்னாங்க. இல்ல மலக்கு ஒரு மலக்கு இருந்தாங்க. சுஷில் பார்த்து சொன்னாங்க. பண்ணாங்க. நிறைய பேர் என்னன்னா ஒரு ஆள் சொல்றாங்க. இப்ப 2 பேர் வந்து ஆரம்பிச்சுதான் ஒரு சிந்து மரத்தை எப்படி சொல்ல போறோம். உஸ்துதான் ஒருவன், உஸ்துதானா இருவன், உஸ்துதா பரவன். அப்படின்னா சுஜூ செய்தார்கள். இல்லா யாருக்காக அவன் இந்த மரத்துல வந்து முதல்ல அவங்க பேர் என்ன? ஆனா ஈமானுடைய வரிசையில் என்ன ஆமத்துக்கு அப்ப இந்த மலாயகத்தில் சொல்லக்கூடிய பாடத்தை வச்சு மலர்களுடைய எண்ணிக்கை சொல்றாங்க. யாரும் வினூத நம்பிக்கை இல்லாம மலர்கள் எத்தனை பேர் என்பது அல்லாத யாரும் தெரியாது. அதனாலதான் நம்ம எப்படி நம்பிக்கிறோம்? மலர்களை நம்ம சொல்றோம். ஜிகிரி நம்ம நீக்காய் நம்ம இஸ்லாம் கிடையாது. அப்ப மலர்கள் முக்கியமான பொறுப்பு யாரா? ஜிகிரி, மீகாயே, இஸ்லாம். இஸ்ராயல் நம்ம புராசில இல்ல, வேற இதுமா தெரியல. 3 பேர் வரும். இது போட்டு யாருக்குன்னா நலத்தை கவலையான மாறி அது முன்னிலைக்கு எங்க கவர்மெண்ட் ரத்தி மத்தியில் யாரு கணக்கிடுறோம். இந்த மாதிரி குறிப்பிட்டு வந்த பேரை நம்பணும். புதுவெளியிடம் ஆமத்து இல்லாய் பல பேர் நம்புறாங்க. அது வந்து யாரும் ஒரு சொல்லு எப்படி சொல்ல ஒரு ஆள் குறிப்பிட்டு அவர் ரசூல்மார்களே நம்புவோம். குரான் எத்தனை சொல்றாங்க இருபது. அப்ப இவர் 20 பேர் குறிப்பிட்ட பேரோட பொதுவான. அதனால் மலர்களை யார் முதல்ல யார் செய்யல குரான் நல்ல ஒரு அடிப்படை. குரானையும் ஹதீஸையும் முதல்ல படிச்சவங்க யாரு? அவங்க எந்த விஷயத்தையும் கேட்கலையோ அது நன்மை. எல்லா படிச்சாங்க பாடத்துல எதையெல்லாம் கேட்கல. ஏன்னா சல்மான் பாரசில சொல்றாங்க, வானிலை படைத்த ஒரு பதவியில் ஒரு பாடம் படிக்க வேண்டிய பாடம் அதே விஷயம் படிச்சுருப்பாங்க. அவன் எதுக்கு நன்மை, எதை செய்தா அல்லாவுக்கு பிரியமானது அதை படிச்சுட்டாங்க. அதுல பெரும்பாலும் அம்மா அவன் கேள்வி கேட்க அதெல்லாம் பகுதி இல்லை. அதனாலதான் ஒரு சொன்னாங்க பாடம் படிச்சு வந்தா நல்ல தெரியும். ஷாதி கிதாப முக்கியமான கிதாப பேரு அவருதான். அதை படிச்சு பார்த்தா என்னன்னு தெரிஞ்சிடலாம். அதெல்லாம் வந்து வாதம் வந்து படிச்சு பார்த்தோம். அதுக்கு இந்த கிதாப பேரே இல்லையா. நம்ம வாதம் எப்ப 94 அப்பதான் பார்த்தோம். அப்ப என்னடா படிச்சுட்டு இருக்கான். படிச்சுட்டே இருக்கும்போது சொல்லிட்டு ஒரு கேள்வி வந்தாரு. அந்த கேள்வி பார்த்து சொல்லும்போது எந்த பாடம் போயிடும் சொல்லாத பாடம் இதெல்லாம் எழுதுவாங்க. அப்படி எழுதி பாத்தீங்கன்னா நிறைய சேர்ந்து ஆயிடுச்சு. அவ என்னன்னா அசலுக்கும் நிறைய இல்லாத சேர்ந்துச்சு. அந்த கேள்வி பதில் சொல்ற கற்பனை எழுதி படிச்சா நம்ம ஆச்சரியமா இருக்குது. அவ என்னன்னா ஒரு ஓட்ட யோசிச்சு பார்த்தா நம்ம அடுத்த பைக்ல ஆச்சரியம் ஏன் கிரிக்கெட் கேட்பான். அவன் சமாளிக்கிறான் பதில் சொல்லுவான். இப்ப ஒரு கேள்வி கேட்டா என்ன செய்யுது? உண்மையை நான் நடந்துடணும் ஒரு பையன் பார்த்து கேட்கிறான். இது இப்ப வண்டியில வந்து எனக்கு தெரியல. பிளேன் போயிட்டுதான் 2 பேர் போகலாம். ஒரு பேரு ஜமாத் நடக்கலாம். 2வது ஜமாத் சேர்ந்து விடலாமா அப்புறம் அப்படி ஒரு கால வந்து எனக்கு சொல்றேன். அவன் எதையும் யோசிக்கிறது கேட்டா என்ன செய்யலாம் அப்படி பாரு. என்ன கேள்வி விட்டா இஷ்டப்படுவாங்க. இது ஒரு செய்தி தான். அதை எடுத்து உங்கள்கிட்ட மாட்டின பேசலாம். இதுதான் இருக்கிறது. அது வந்து சொல்லுவாங்க. எப்ப பேசலாம் அப்படின்னு ஆராய்ச்சி அவசியமா கேட்கலாம்.
அவன் படிச்சுக்க பாருங்க. அதை இங்க வச்சு உடம்பு இருக்காரு, உங்களுக்கு அங்க வச்சுட்டு அங்க வைக்கணும்ல, அவன் ரெண்டு பேசலாம். அப்படிலாம் பேசுறோம். இப்படிலாம் கேள்வி வேற கேட்டு அது பதில் சொல்லுங்க. ஆனா எனக்கு யாருமே சொல்ல தெரிய வருது, தேவையில்லாம பதில் சொல்ல மாட்டேன். நமக்கு தெரியாது தானே. ஆரம்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கபரை எங்கே இருக்கிறது, நான் தியாகத்துக்காக ஆரம்பித்தார். இது தமிழ் தேவையில்லை. அப்ப என்ன தேவை கேட்கப்படாத தப்பா சொல்றேன். அவர் உசூல் என்னன்னா நான் சொல்ல முடியாது. ஏன் இல்லை? அவர் கேள்வி பதில் இல்லை. நான் சொல்ல போன ஆசைப்பட்டு அது நீங்க தேடி என் சாரமாடே சொல்றதுக்கு போய் சொல்ல நிறைய இல்லை. அதை வந்து சிச்சான படிச்சுக்கலாம். புராணம் படிச்சோட அதே நினைச்சுங்க. அதே முந்தைய காசு இருக்கும் யாரெல்லாம் புராணம் அந்த மனப்பாடம் அப்படி அடிச்சுக்கலாம். முறைய சொல்லிருக்கிற 6 மாதம் சொல்லிட்டு 1 மாதம் சொல்லிட்டு அடுத்த மாதம் கொஞ்சம் இடம்லாம் போதும். அது குறிச்சு என்ன செய்ய படிங்க. எல்லாரும் சேர்ந்து நம்ம படிக்க ஆரம்பிக்க எல்லாம் படிக்க ஆரம்பிச்சா நம்ம நிறைய நல்ல பழக்கங்கள் செய்யலாம். சஹாபாக்கள் யாரு ஆரம்பிக்க சஹாபி யாரும் சொல்ல முடியாது. நம்ம அறிவு சொல்றது ஒன்னா அவ்வளவு அவ்வளவு அசிங்க. சாதாரண மனுஷன் ஜீவிக்க முடியாது. அவன் எப்படி வராங்க குரான் பத்தி ஆயுதம் அது சொல்லுறாங்க. ஆச்சரியமா இருக்கிறான். அந்த குரானை எப்படி மாத்தி அதிசயம். அதாவது அந்த குரானை மாத்துறது நமக்கு வரல. அவ்வளவு மோசம். அந்த குரானை எனக்கு மக்காவை தேவையாவது காரணம் நினைக்க அவ்வளவு மோசமான வாழ்வாழத்தில் இல்லை, உணவு இல்லை, நடைமுறை இல்லை. அவர் கேவலமான அந்த சாதமும் செய்ய மாட்டாங்க. அதை போய் சொல்லுங்க. சொல்ற அசல்ற எழுதிங்க, எழுதி படிங்க, படிச்சு பார்த்து சார் சில சுமார்